ஆண்டி என்ன சமையல்? இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. பாஸ் எல்லாத்துலயும் ஒரு 1-2 ரவுண்ட் போயிருக்கு பாஸ். 4 ரவுண்ட் போயிருக்கு. எல்லாத்துலயும் 1-2 ரவுண்ட் தான் பாஸ் இருக்கு. இப்போ சண்டே சமையல்ல இன்னைக்கு நீங்க சமைக்கவே இல்லையே? சண்டே சமையல் கிடையாது இன்னைக்கு. பேக் டு அம்மா வீடு. ஏங்க இந்த பேக் டு அம்மா வீடு பார்ட் போயிட்டே இருக்கு. ஹலோ. என்னங்க குட் மார்னிங் சொல்லுவீங்கன்னு பார்த்தா வெயில் பொல காட்டுது. நீங்க தான் சொல்லணும். ஏன் வெயில் போல காட்டுது? வேலை இருந்துச்சு, முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஸோ சார் இன்னைக்கு கொஞ்சம் பிஸின்றதுனால எங்க அம்மா வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டாருன்னு நினைச்சேன். பட் வேலை உங்களுக்கே தெரியாது நாங்க அங்கதான் வரோம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஸோ நாங்க என்னன்னா உட்காந்துட்டு இருந்தோம், நானும் இவனுங்களும். இங்க பாருங்க ஜாலியா இங்க ஒருத்தர் குஷியா ஆடிக்கிட்டு வர்றாரு. அவனுங்களுக்கு வந்து கார்ல போனாலே அப்படியே ஒரு ஜாலியா இருப்பானுங்க. வெளியில எட்டி பார்த்துட்டு கொஞ்ச தூரம் வெளில பார்ப்பானுங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பானுங்க, அப்புறம் திருப்பியும் பார்க்கணும்னு. இவனுங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் சவுண்ட் போட்டோன்னா கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். வந்துட்டோம்னா மறுபடியும் நாங்க வெளில எட்டி பார்க்கணும் அப்படின்னு. இண்டிகேட்டர் போட்டா போதும், எங்க அம்மா வீடு வந்துருச்சு அது திரும்புறாங்கன்னு 2 பேரும் விண்டோ கிட்ட ஏறிடுவானுங்க. ஸோ இப்போ வந்து சர்ப்ரைஸா கிளம்பு போலாம் அப்படின்னு நானே ஷாக் ஆயிட்டேன். என்னது போறோமா அப்படின்னு. ஸோ இப்போ அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். நான் எப்படா வண்டி எடுப்பேன்? ஏன் அப்படி நிக்கிறீங்க? உள்ள போறேன், போறதுக்கு வெயிட்டிங் ராகேஷ். ஸோ வந்தாச்சு. அதனால இப்போ கதவை நாங்கள் போய் 4 நாயை பிடிக்கணும். நாய் இல்லை, பூனை வீட்டுக்குள்ள, வெளியில தெரு நாய்க்கள் எல்லாத்தையும் நாங்க துரத்தி அடிப்போம். வந்துட்டான். உன்னை பார்க்காம இருக்க முடியலையா மாப்பிள்ளையால? வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நாங்க சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டு. ஓகே, சாப்பாடுலாம் இருக்கு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். ஆக்சுவலா ரொம்ப நாள் தான் ஆகுது. ஆமா, போன மண்டே வந்தோம். 2 வாரம் மண்டே வந்து அந்த பிரியாணி சாப்பிட்டு அதான் அந்த இதுல பிரியாணி பண்ணாங்கன்னு டிசப்பாயிண்ட் ஆனேன். ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. நீ எங்க அம்மா பாரு ஷாக் ஆயிட்டாங்க என்ன பார்த்தோன்னே. மில்லட் பிரியாணி என்ன வயசாயிடுச்சு தாஸ் உனக்கு? சார் அவராவது கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டாரு சார். நீங்க காட்டுங்க சார் உங்க மண்டைய. அது வந்து கலரிங் பண்ணதால வந்தது. அப்ப அங்க அது வந்து வயசாயிடுச்சு. தாடியில யாராவது கலரிங் பண்ணுவாங்க. எனக்கு அப்ப கலரிங்லாம் பண்ணல. தாடி மட்டும் வயசாயிடுச்சா? புள்ளைக்கு மட்டும் தாடி கலர் பண்ணல. அது ஸ்ட்ரெஸ். பாவம் குழந்தைக்கு வேலை ஜாஸ்தி. சாப்பிட்டீங்களா இல்லையா? வாங்க சாப்பிடலாம். என்ன சோபி, உனக்காக கருவாடுலாம் செஞ்சிருக்காங்களாம், கேட்டியாமா? செய்யலையா? ஆக்சுவலா என்னன்னா என்ன செய்யலாம், நாங்க எனக்கு ரொம்ப நாளா களியும் கருவாட்டு குழம்பும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அது செய்யுமான்னு காலையில நமக்கு வேலை இருந்ததுனால வர முடியாதுன்னு டெசிஷன் ஆனதுனால நான் வரமாட்டேன் இன்னைக்கு. அதனால நீ நிறைய செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதனால கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ சண்டே சமையல்ல இன்னைக்கு நீங்க சமைக்கவே இல்லையே? போடு. சண்டே சமையல் கிடையாது இன்னைக்கு. பேக் டு அம்மா வீடு. ஏங்க இந்த பேக் டு அம்மா வீடு பார்ட் போயிட்டே இருக்கு. நீங்க பண்ண வேலைதான். பேக் டு அம்மா வீடு, பேக் டு மாமியார் வீடு. நாளைக்கு போடுவாரு பேக் டு மாமியார். அங்க பாத்தியா? ஸ்ட்ரைட்டா பாரு. இதான் ஸ்ட்ரைட்டா. இதுவா? இது பாரு, இதுல வாங்க. வாவ். டிமார்ட்லயா? அஷ்டகலா. ஓ, அங்க வாங்குனீங்களா? இதுலயே குட்டி சைஸ்லாம். இதுல எவ்வளவு சைஸும் இருக்குது. அப்புறம் இந்த பாதி இந்த அளவுக்கு பாதியில வந்து இதே மாதிரி புடி ஸ்ட்ரைட்டா புடி வச்சிருவாங்க. நீ குரோம்பேட் 110 இந்த ஹோல்டர் ஷேப்பே டிஃபரெண்டா இருக்குல்ல? அதுதான் வாங்கணும். அதான் உங்களுதே சூப்பரா இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறாங்க. உங்களுக்கு எதுக்குங்க இது? பெருசா வச்சு கலாம் வாட்டர் மேல நிறைய இடத்துக்கு தானே வாங்கின நீ? நிறைய இடத்துக்கு வாங்கிட்டான். சரி, இன்னைக்கு என்ன சமையல்? வாங்க பார்க்கலாம். என்ன கருவாடு? வஞ்சரம் வச்சு இது வாழை வஞ்சரம். கௌதம் உனக்கு வேணுமா? என்ன பேர் பிடிக்கும் உனக்கு? வாழை வேணுமா வஞ்சரம் வேணுமா? கருவாடு பிடிக்கும். அதான் வீட்டுக்கு எடுத்துட்டு போதான். இது வேணுமா? எங்கதான் வாங்கினேன். ஆண்டி என்ன சமையல்? இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. மீன் வறுவல்,
அயில மீன் வறுவல், எறா கருவேப்பிலை மசாலா, மசாலா மட்டும் தான் எறா இருக்கு, கொஞ்சம் இருக்கு. இது வந்து மீன் குழம்பு. என்ன மீன் குழம்பு? அயில மீன் குழம்பு, கூழ் வெயிலுக்கு, ரசம், சுட சுட சாதம், மாப்பிள்ள வருவாருன்னு வாங்கி வச்ச கருவாடு. இல்ல நான் வந்து கறியும் கருவாட்டு குழம்பும் கேட்டேன், அது ரெண்டும் மிஸ்ஸிங். நான் வரல பாஸ். எல்லாத்துலயும் ஒரு 1-2 ரவுண்டு போயிருக்கு பாஸ். 4 ரவுண்டு போயிருக்கு. எல்லாத்துலயும் 1-2 ரவுண்ட் தான் பாத்துருக்கு. வரலன்னு வருத்தமா இருந்தது. இல்லைன்னா இன்னும் ஒரு 5-6 துண்டு மீன் எடுத்து வச்சுட்டேன் வறுக்காம. எங்களுக்கே வந்து இப்ப அதாவது இந்த பண்டிகைன்னா இங்கதான் போனோம் அந்த மாதிரி இருக்கும்ல, சண்டேன்னா இங்கதான் இருப்போன்னு ஆகி சம்டைம்ஸ் நீ அமாவாசை எல்லாம் சொல்லிடுவ, இல்ல ஏதோ ஒண்ணு பூஜை இல்ல ஊருக்கு இங்க போறேன்ட்டு வர மாட்டல. காலையில எழுதுன்னு ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல இந்த டே. சண்டே மாதிரியே இல்லையா? அடுத்த வாரம் தான் ஏதோ சொல்ல போறாங்க. அப்படியா? அடுத்த வாரம் வந்து உத்திரம், பங்குனி உத்திரம், முருகருக்கெல்லாம் கல்யாணம் திருமணம் பண்ணுவாங்க. இந்த திருவடி சூலம் எல்லா முருகர் கோயிலையும் விசேஷம். பங்குனி உத்திரம் சீக்கிரம் முடியுமா? அதுதான்டா உன்னோட சிக்னேச்சர். அதனால பங்குனி உத்திரம்ன்றதால நான்வெஜ் கிடையாது. நல்ல வேலை இப்பயே வந்துட்டீங்க. அப்போ ஒண்ணு நம்ம பண்ணுவோம். எப்படி இந்த கருவாடு தராங்கல்ல, இந்த கருவாடை நம்ம திருப்பி இங்கே எடுத்துட்டு வந்து கருவாடு செஞ்சு நீ தானே பங்குனி ஊத்துறோம், நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். பிரான் காலின்னாங்க இவ்வளவு இருக்கு. நான் நீங்க வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில இப்ப கொஞ்சம் மசாலா மட்டும் போட்டு வச்சிருந்தேன். எப்படி உங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட் இருந்திருக்கு பாருங்க. சண்டேனா இந்த ஜோடி எப்படி கண்டிப்பா வருவேன். சரி எப்படியே வருவீங்கன்னு சொல்லிட்டு ராக்கி சொல்ல போறாங்க. மூஞ்சில சிரிப்பு. சரி கொஞ்சம் ஏதாவது டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்போ உங்களை பார்த்த உடனே அப்படியே தூக்கி கொட்டி இது பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மசாலா சரி இது கொஞ்சம் நல்லா வறுத்து கொடுத்துடலாம். கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். அவசியம் வந்துடும். பாத்தியா பீஸ் இல்லன்னு ஒருத்தன் வெறுப்பேது நானே உன்னை. இப்ப பாரு பீஸ் பீஸா இருக்கு. எப்படி பீஸோட சாப்பிடுறது அவனுக்கு தெரியாது. எடுத்து வச்சது ராகேஷுக்கு தெரியாது. மொத்த நேரம் வறுத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க. கையே போர்க்கு தான், எனக்கு எதுக்கு போர்க்கு. வெந்துருச்சாங்க. இப்ப சௌபி பார்க்க போறா. மசாலாவை மட்டும் நக்கிட்டு இருக்கா. நல்லா ஊதிட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சுடும். இந்த ஊதெல்லாம் பத்தாது. இன்னொரு 5 நிமிஷம் வைக்கணுமா? இன்னொரு 5 நிமிஷம் வைக்க சொல்லிட்டா வச்சிருக்கு. 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் போதுமா? கௌதம் கூழ் பிடிக்கிறியா? கௌதம் கூழ் உடம்பு பிடிக்குமா? நல்லா பிடிக்கும். சூப்பரா இருக்கும். ஆனியன் போட்டு கருவாடு சாப்பிட. என்னப்பா பிரானே இல்லைன்னா இங்க பாருப்பா, இங்க பாரு. வருவாங்கன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் மசாலாவோட. நீ ஏமாத்திட்டாங்க தம்பி. நிறைய வச்சுட்டாங்க. 1 kg பிரான்ல உனக்கு இவ்வளவுதான் இருக்கும். இங்கதான் இருக்கும். இவ்வளவு கிடைச்சதே நாங்க இப்ப சந்தோஷப்படணும். ஒண்ணுமே இல்லாது. கௌதம் டேக் பண்ண. நீ இது வரைக்கும் கூழ் குடிச்சது இல்லைல்ல? நல்லா கூழ் உண்மையாவே பெருசா குடிச்சதே கிடையாது. இந்த ஒரு எறா பீஸ் கொஞ்சம் கூழ், கொஞ்சம் எறா பீஸ் கூழ். அப்ப எறா பீஸ் ஒன்று வாயில வை. சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி. ராகி ஃபர்ஸ்ட் டைமா? மசாலா கூட இருந்தா சூப்பரா. ஏய் கூட கருவாடு மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம காம்பினேஷனா இருக்கும். கடையில வைக்கிறவங்க நம்ம ஊர் ஆளுங்க கண்டுபிடிப்பு. சம்மர் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த சாப்பிட்டேன்னு சொன்னலடா பெண்ணடா. அப்படியே இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூலிங்கா ஒரு பங்கனப்பள்ளியை கட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இனிமே வரும். லக்டோஸ் கிச்சன்ல வரும். சாப்பிட்ட அப்புறமா சாப்பிட்டுட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். பாத்தியா அப்ப இவனுக்கு ஏற தெரியும். ஆனா நம்மளை ஏற விடுறான். இவனா ஏறிடுவாங்க. ஆனா நாங்க தான் ஏத்தணும்னு நைட்டு கத்துவோம். எழுப்போம் மேல ஏத்து. இங்கேயும் இந்த பெட்லயும் சரி எங்க வீட்டு பெட்லயும் சரி எழுப்பி விட்டு என்னை மேலே ஏத்தணும். குக்ஸ் பா மேல வா. எனக்கு தோணும் போது தான் நான் வருவேன். அப்ப நான் உடனே வந்துருவேன். உன்னை விட்டு கொஞ்சறாங்க. இந்த பொம்மை இந்த பால் இந்த
பால் வச்சுல பால் இந்த அப்புறம் யூஷுவல் சண்டே சமையலோட இந்த டிஃப்ரெண்ட்டான சண்டே சமையல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யூஸ்வலாக ஒரு அது ஒரு 11 மணிக்கு வருவோம், அம்மா கூட சேர்ந்து கடன்னு சமைச்சிட்டு உட்காந்து சாப்பிடுவோம். அது வேறு மாதிரி இருந்தது. இப்போ போகவே மாட்டோம்னு நினச்சி திடீர்னு வா போகலாம் அப்படின்னு ஒரு சடன் அவுட்டிங் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. வந்தோடனே சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு தெய்வனுங்களை மேய்ச்சிட்டு. அப்புறம் என்ன கருவாடு எடுக்க போகிறீங்க? ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போ, டீச்சை தான் சாப்பிடுவேன்னு சொல்லுது இப்படி நாங்கள் அம்மா. எனக்கு வந்து ரசம் சாதம் ப்ளஸ் கருவாடு காம்பினேஷனே ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும்ல. ரொம்ப நாளைக்கு செஞ்சிடலாமா? கொஞ்ச நேரம் முன்னாடி தானே ஏறினான்னு, இப்போ இறங்கிட்டான். இப்போ திருப்பியும் ஏறணும், என்னை ஏற்றி விடுன்னு கத்துவோம். 4 பக்கமும் சுற்றி சுற்றி வருவோம், சுற்றி சுற்றி கத்துவோம். நான் இங்கே தான் தலை வச்சு நீ என்னை விட்டுட்டு போகல, இங்கே தலை வச்சு இப்படி படுப்பேன். இப்படி படுத்துட்டு இருப்பேன்னு வச்சுக்கிய, அங்கேருந்து இப்படி இப்படி எழுப்புவோம். எழுப்பு தூக்கி மேலே விட்டோன்னே பக்கத்தில் படுத்துட்டு 2 பேரும் பப்பரப்பான்னு தூங்குவோம். இங்கே அந்த பெட்டு போயும் ஆக்சுவலாக இவனுங்களுக்கு தான் பெட்டு, நம்ம தான் ஓரமாக படுத்துவோம். ஆமாம், பப்பரை பையனும் படுப்போம். நம்ம தான் இவனுங்களோட பெட்டு. அன்னைக்கு என்னைய மாட்டை விட்டீங்க, உங்கள் டேடியும் மாட்டை விட்டியாங்க? இல்லை, முதல்ல மேலே மாட்டினதுனால தண்ணி ஊற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இது அமேசானில் இந்த ஒயர் இருந்துச்சு, அது போட்டோன்னே இப்போ இங்கே இருக்குது, தண்ணி ஊற்றி ஈஸியாக இருக்கும். இங்கே வேறு மாட்டை சொன்னால் எங்கள் அப்பா இதை மாட்டி வச்சுருக்காரு. அடுத்த வாட்டி வந்து இதை இங்கே மாட்டாதீங்கன்னு சொல்லி அவர் நான் இங்கே தான் மாட்டுவேன், 2 பேரும் வம்படி பிடிச்சி அப்புறம் நான் நினச்சது சாதிச்சிருக்கேன். அப்புறம் மக்களுக்கு வந்து இந்த தோட்டத்தை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? இதுதான் இப்போ எங்கள் அப்பா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க பால்கனி செட்டப். நானும் எங்கள் அக்காவும் இருக்கும்போது இது வேறு மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இங்கெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுல்ல? ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து குருவி கூடு கட்டி முட்டை போட்டு, பேர் என்னது, ரெட் புல்புல், அது வந்து இந்த இடத்துல தான் அழகாக 3 முட்டை போடும். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ரீலெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துலையே 2-3 வாட்டி குட்டி போட்டிருக்கு, 3 குட்டி. இங்கேருந்து சைடு பார்க்கிங் லாட்டில் போயிட்டு அதுக்கு பறக்க சொல்லி கொடுக்கும். அது கொஞ்சம் வளர்ந்தோடனே நான்லாம் வந்து இப்படி விலைக்கு பார்த்தேன்னா அந்த குட்டி 3 என்ன பண்ணணும்னா அந்த வாயை பச்சைன்னு பண்ணேன். ஏன்னா அதுக்கு வந்து சாப்பாடு உங்கள் அம்மா கொடுக்க வந்துட்டாங்கன்னு அந்த சத்தம் கேட்டு வந்து சூப்பராக. ஆமாம், நான் இருந்திருக்கேனே, பார்த்துருக்கேன், லாக்டவுனில் கூட போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இதை விளக்கிட்டாரு, அது வர்றது. அப்புறம் இங்கே இருக்க கலெக்ஷன் தான் காட்டியிருக்கீங்க. மாடி தோட்டம் உங்களுக்கு பார்க்கணுன்னா சொல்லுங்கள், எக்ஸ்க்ளூசிவாக காமிச்சிடுறோம் எங்கள் அப்பாவோட தோட்டம். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதி அண்ட் சௌபி signing off.